இப்போ செகண்ட்னா ஃபோர்த்து, செகண்டில் இருக்கா ஃபோர்த்தில் இருக்கான்னு தெரியலையேன்னு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா நியூட்ரல் பண்ணுங்கள். ஓகே. என்ன ஸ்பீடில் போகுதுன்னு பாருங்கள். ஒரு 40க்கு மேலே போகுதுன்னா ஃபோர்த்து போடுங்க. 40க்குள்ளே 30 to 40 போகுதுன்னா ஒரு தேர்டு டேரெக்டாக போடுங்க. இல்லை ஸ்லோ ஆயிடுச்சு, இப்போ நம்ம திடீர்னு பிரேக் பண்ணுறோம், குறுக்க ஒருத்தங்க வராங்க, நம்ம 4ல் போகிறோமா 5ல் போகிறோமா 3ல் போகிறோமான்னு தெரியாது, பிரேக் யூஸ் பண்ணுறோம், வண்டி ஸ்லோ ஆகுது, என்ன கியர் குறைக்க போகிறோம் என்ன கியரில் இருக்கோன்னே தெரியலனா நியூட்ரல் பண்ணிவிட்டு என்ன கியர் தேவையோ அதை மாற்றிடலாம். இப்போ சடனாக ஒரு ஸ்பீட் பிரேக் வருதுன்னா ஃபஸ்ட்டு மாற்ற போகிறோம். இப்போ நேராக போனீங்கன்னா இடிச்சிரும். கொஞ்சம் ரைட்டில் விலகணும் ஸ்டீரிங்கை. கொஞ்சம் ரைட்டில் விலகினே கார் வலது பக்கம் திரும்புது பார்த்தீங்களா. பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திருப்பிக்கலாம். நிப்பாட்டுறதுக்கு பிரேக்கு, ஆஃப் ஆகாமல் இருக்கிறது கிளச்சு, அவ்வளோதான். ஃபுல் கிளச்சு மேய்ச்சிடலாம். அவர் போயிட்டாரு அப்படின்னா செகண்ட் கூட போடலாம், ஸ்லோ ஸ்பீட்லேயே போனால். நின்றுட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு போட்டு மூவ் பண்ணலாம். அதே கான்செப்ட் தான். இப்போ வண்டியை மூவ் பண்ணணும்னு நினச்சிங்க, கிளச்சிலேருந்து எடுத்தீங்க, ஆனால் அந்த பிரேக் ரிலீஸ் பண்ணால் தானே மூவ் ஆகும். அந்த வண்டி இன்ஜின் மூவ் ஆக நினைக்குது, ஆனால் பிரேக் மிதிச்சு அதை நிப்பாட்டி வச்சிருக்கு. அது ஒரு லெவலுக்கு மேலே கிளச்சை விட்டுட்டுன்னா ஆஃப் ஆயிரும். பிரேக் 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 பின்னாடி போகும். ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் கியர். ரைட்லேயும் பார்த்துக்கோங்க, ரைட்டில் அந்த திண்டல் இடிச்சிடக்கூடாது இல்லை டிவைடர். போகலாம். ரைட்டில் பாருங்கள், ரைட்டில் பாருங்கள், இடிச்சிடாதில்ல. அப்போ இதுக்குள்ளேயே வந்துச்சு பார்த்தீங்களா, வெள்ளைக்கோட்டுக்குள்ளேயே. நம்ம லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுங்க, லெஃப்ட் மிரர் பாருங்கள், வண்டி இது வரல. அப்போ லெஃப்ட் வந்துடலாம், ஸ்பீடாக வந்துடலாம். ஆக்சிலேட்டர் கொடுங்க, ஆக்சிலேட்டர் கொடுத்துடலாமே, ஃப்ரீயாக இருக்குல்ல ரோடு. இப்போ மறுபடியும் யூட்டர்ன் பண்ணுங்கள், ரைட்டில் போய் யூட்டர்ன் பண்ணுங்கள். ரோடு நிறைய இருக்குதுன்னு நினச்சி யூட்டர்ன் பண்ணுங்கள். எவ்வளோ ரோடு இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் ஃபஸ்ட் கியர்லேயே வரோம் பார்த்தீங்களா, வண்டி அப்படியே உருமுது. அந்த மிட் பாயிண்ட்டுக்கு வரும்போது ஃபுல் ரொட்டேஷனில் இருக்கணும் ஸ்டீரிங். அவ்வளோதான். போங்க போங்க, ரன்னிங்லேயே போங்க, நிற்கக்கூடாது, பிரேக் எடுத்து விடாது. ரொம்ப ஒட்டி போகாதீங்க, இடிச்சிரும். கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ரொட்டேஷன் பண்ணுங்கள். நிப்பாட்டி கூட ரொட்டேஷன் ஆகலைன்னா ரொட்டேஷன் பண்ணிக்கணும். ஸ்மூத்தாக வருது பாருங்கள், இந்த ரோட்டுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், பழையபடி அப்படியே திருப்ப ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் ஸ்லோவாக போகிறதுனால தான் திருப்பதுக்கு டைம் கிடைக்குது, நிறைய டைம் கிடைக்குது. முன்னாடிலாம் ஸ்பீடாக திருப்பும் போது உங்களுக்கு டைம் கிடைக்காது, பதட்டப்பட்டு நம்ம வேகமாக திருப்புவோம். நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ ரைட் சைட்லேயே போய் திருப்புங்க. நம்ம வெள்ளைக்கோட்டுக்குள்ளே திருப்பணும் கிடையாது, நீங்கள் போங்க. அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். கிளச்சு மிதிக்கல, அது ரோடு கொஞ்சம் அகலம் கம்மியாக இருக்குது அந்த பக்கம் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் லெஃப்டில் விலகி வந்து திருப்பி பழகிக்கணும். இதையும் தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறக்காண்டி சொன்னேன். மற்றபடி எப்போவுமே ரைட்லேயே ஒட்டி வந்து அவ்வளோதான். இந்த மிட்டில் வந்து நிற்கும் போது ஃபுல் ரொட்டேஷன் ஆயிடுச்சா, ஸ்டியரிங் தட்டணும், தட்டிடுச்சு பார்த்தீங்களா, அவ்வளோதான். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஒரு 80-70% திரும்பிட்டிங்களா, அப்போ பழையபடி ஸ்டியரிங் திருப்ப ஆரம்பிச்சிருங்க. இப்போ இப்படி யூட்டர்ன் பண்ணி வந்த வண்டி ரோட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் போகணும், இந்த ரோடு பேரலாக தான் போகணும். இப்படி வளைஞ்சிடக்கூடாது, வலது பக்கம் போயிடக்கூடாது. யூட்டர்ன் பண்ணுவோம், ஸ்ட்ரெயிட்டாகவே போயிடலாம். ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு அந்த போஸ்ட்டுக்கிட்டலாம் ட்ரைவ் பண்ணி பார்த்துடலாம். ஃபுல்லாக கிளச்சி எடுத்துட்டீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஆக்சிலேட்டர் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு 9 மணி ஆயிடுச்சு. உங்களுக்கு டைம் ஏதாச்சா? 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். டைம் ஆயிடுச்சுன்னு பரவாயில்ல, எனக்கு ஒரு திருப்தி வரணும்ல. நீங்கள் இன்னைக்கு வந்ததுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்டியரிங் கண்ட்ரோல் கொடுத்துட்டோன்னா பிரச்சனை இல்லை. இதையுமே நாளைக்கு வந்து நான் சொல்லக்கூடாது இல்லை, இதுக்கு அடுத்தது என்ன பண்ணணுமோ அதை தான் நான் சொல்லணும். இப்போ நான் செகண்ட் கியர்லேயே இருந்தேன், ரைட்டாக இது பண்ணேன், கிளட்ச் ஆமாம் அப்படியே போயிடுச்சு. அப்படி ஒரு ஜம்ப் ஆகி ஏறி இறங்குச்சு பார்த்தீங்களா, ஒரு ஸ்பீட்லேயே ஏறி இறங்குச்சு. இந்த அளவுக்கு ஸ்பீடு வேண்டாம்னு தோணுச்சுன்னா பிரேக் மிதிப்பீங்க, ஸ்லோ பண்ணுவீங்க. அப்போ என்ன பண்ணணும், அந்த செகண்ட் கியரோட ஸ்பீடு 20 கம்மியாகுது பிரேக் மிதிக்கிறதுனால, அப்போ கிளச்சு தேவைப்படும். இப்போ நீங்கள் கிளச்சு மிதிக்கலை, எதுவுமே பண்ணல, டம்முன்னு ஏறி இறங்கிருச்சு, அவ்வளோதான். ஸ்மூத்தாக ஏறி இறங்கணும்னா பிரேக்கு தேவை, ஸ்லோ பண்ணுறோன்னா கிளச்சு தேவை, அவ்வளோதான். நாளைக்கு காலையில் ஒரு 4 மணிக்கு நானும் என் தம்பியை மட்டும் எடுத்துகிட்டு வந்து கண்டிப்பாக ஓட்டுங்க.
அப்படியே லெஃப்ட் போயிருங்க. இந்த போஸ்ட் தாண்டி லெஃப்ட் போயிருங்க. இந்த போஸ்ட் தாண்டி இந்த ஃபஸ்ட்டு போஸ்ட் தாண்டி லெஃப்ட் இண்டிகேட்டர் போடணும்ல. நம்ம லெஃப்ட் ஒதுங்க போகிறோன்னு பின்னாடி வரவங்களுக்கு தெரியணும்ல. அதுக்காக தான் நான் அந்த மாதிரி சடனாக ஒரு விஷயமும் சொல்கிறது. போகலாம். உடனே நம்ம கியர் டவுன் பண்ணணும் கிடையாது. நீங்கள் லெஃப்ட் இண்டிகேட்டர் போடலாம், ஃபுல் கிளச் மிதிக்கலாம், ஓரளவுக்கு அப்படியே ஸ்லோவாகலாம், ஒரு 5 செகண்ட் கிளச் மிதிச்சிக்கலாம், ரொம்ப நேரம் மிதிக்கூடாது. அப்புறம் அந்த நேரத்தில் ஃபஸ்ட் கியர் மாற்றிக்கலாம். இப்படி வெளியில் வந்து மறுபடியும் அங்கே உள்ளே போயிருங்க, போஸ்ட்டு தாண்டி. ரொம்ப ரோட்டை விட்டு வெளியில் போக வேண்டாம். ஓகே. ஓகே, சூப்பர். லெஃப்ட் மிரர் பார்த்தீங்களா? மிரர் பார்த்துக்கணும். மிரர் கண்டிப்பாக பார்க்கணும். அதுக்கு தான் இப்படி ஒட்டி வர சொல்கிறேன். அந்த போஸ்ட்டு பார்க்கணும். ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது இன்ஜின் கிட்ட இடிக்காத அளவுக்கு வந்துடுவோம். ரொம்ப லெஃப்ட் வந்தோம்னா பின்னாடி இடிக்கும்ல, அதுக்கு தான் மிரர் பார்த்துக்கணும். லெஃப்ட் வந்துருங்க, லெஃப்ட் வாங்க, ஸ்ட்ரைட்டாக போட்டோம். அந்த கல்லாது இல்லை, அது பேப்பர். அதை தாண்டி ரைட்டு கட் பண்ணுங்கள். அதை தாண்டி இருங்க. அதில் ஏற்றக்கூடாது. அந்த மாதிரி பேக் வீலும் ஏற்றக்கூடாது. ரைட் வந்துடலாம். ஸ்லோ பிரேக்கு, கிளச்சு, ஃபுல் கிளச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ரைட்டில் நம்ம ரோட் சைடு ஏற போகிறோம், இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே. இப்போ நம்ம இது உள்ளே போக வேண்டாம், போயிட்டா வெளியில் வர முடியாது. அப்படி ஸ்ட்ரைட்டாக போங்க. தம்பி படிக்கிறாங்கண்ணே. தம்பி வேலைக்கு போகிறோம், டிபிஎஸ் பேங்க். சரி, அடுத்த கியர் கூட போடுங்க. இப்போ நீங்கள் அங்கே செகண்ட் கியர்லேயே ஏறி இறங்கணும்னு சொன்னீங்கல்ல, இங்கே போங்க, செகண்ட் கியர்லேயே போங்க. அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு மாற்றுங்க. கிட்ட போய் ஃபஸ்ட்டு. ஆமாம், கிட்ட போய் ஸ்லோவாக அங்கே ஏறின மாதிரி டொம்முன்னு ஏறி இறங்காது. அவ்வளோதான். இப்போ ஃபுல் கிளச்சி, ஃபஸ்ட்டு கியரு, பிரேக்கு, ஸ்லோவாக ஏறி இறங்க. அவ்வளோதான். இப்போ ஆக்சிலேட்டர் கொடுங்க. இப்போ செகண்ட் கியர் போட்டு போகலாம். அவ்வளோதான், செகண்ட் கியர் போடுங்க. நல்ல பட்டர் ஸ்மூத்தாக இருக்குது கியரு. நீங்கள் 2 விரலை வச்சே போடலாம். பொறுமையாக பண்ணுங்க. நீங்கள் ஏதாவது கம்பெனியில் ஒர்க் பண்ணல, நீங்கள் தனியாக ஃப்ரீலான்ஸ் பண்ணுறீங்க? கம்பெனியில் தான் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி தான் டிரைவிங் ஸ்கூல் ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பாக பார்ப்போம் ஃப்யூச்சரில். இது சும்மா அப்படியே இது யதார்த்தமாக ஸ்டார்ட் பண்ணது தான், அப்படியே மாறிச்சு ட்ராக்கு. ஓகே, இதுவுமே 4 பேருக்கு யூஸ் ஆகுது இல்லை? அதனால் அப்படியே ஒரு நிறைய பேர் வருவாங்களா ஸ்டூடெண்ட்ஸ்லாம்? ஆமாம், நிறைய கால் என்கொயரி வருது. நான் பிக் பண்ணுறதுனா பேசிட்டு விட்ருவேன். ஓன் கார் இருக்குன்னா யூஸ் பண்ண வர சொல்லுவேன். ஓகே. நம்ம காரை வச்சு சொல்ல முடியாதுல்ல. நம்ம கார் ஆல்ரெடி 2011 மாடலு. ஒரே ஆள் டிரைவிங்லேயே இருந்தால் கரெக்டாக இருக்கும். யூட்டர்ன் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் போனால் மெயின் ரோடு போயிருமோ, அப்படி கொஞ்சம் ரைட்டு பாருங்க. லெஃப்ட்டில் நீங்கள் அந்த பஸ்ஸை பார்க்கல, பக்கத்தில் போயிடுச்சு. அப்படி நிப்பாட்டுங்க. ரயில்வே கேட் ஓப்பன் ஆகணுமோ? இப்போ நம்ம மெயின் ரோடு போக வேண்டாம். மெயின் ரோடு போயிட்டா மறுபடியும் இங்கே வர முடியாது. முடியும், கொஞ்சம் முன்னாடி போய் வரணும். போகலாம். போங்க, லெஃப்ட் போங்க, பார்த்துக்கலாம். ஓன் கார் வச்சுருக்காங்கன்னா வர மாதிரி கால் பண்ணுவாங்க, என்கொயரி பண்ணுவாங்க, நம்பர் கேட்பாங்க, கொடுப்பேன். ஓகே. மறுபடியும் யார் கால் பண்ணி இந்த மாதிரி டேட்டு சொல்கிறாங்களோ அந்த டேட்டில் அவைலபிளாக நான் போவேன். மறுபடியும் நானாக கால் பண்ணி அவங்கள புஷ் பண்ண மாட்டேன். நீங்களுமே அப்படி தானே நம்பர் வாங்கினீங்க? நீங்களாக கூப்பிடும் போது தானே வந்தேன். நானாக முன்னெடுக்க மாட்டேன். ஒருத்தங்களுக்கு தேவை இருக்குன்னு நம்மளை போகிறது போகவே முடியாது. ரிவர்ஸ் கியர் போடுங்க. அவர் வேறு லைட் வேறு அடிக்கிறார். வேறு இந்த பக்கம் போகிறவர். ரிவர்ஸ் கியர் போடுங்க. ஒன்றும் பார்த்துக்க வேண்டாம், நம்ம பின்னாடியே போயிடலாம். பிரேக் அதே 70% நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதே 70 கிளச்சில் விடுங்க. பிரேக்லேருந்து எடுங்க. நிற்கிது பார்த்தீங்களா? இப்போ ஆக்சிலேட்டர் கொடுங்க. அப்படியே ஏறும் வண்டி, ஸ்லோவாக ஏறும். ஆக்சிலேட்டர் கொடுங்க. அந்த பைட்டிங் நிப்பாட்டி பழகிட்டீங்க பார்த்தீங்களா? சூப்பர். புரிஞ்சுக்கிட்டீங்க, டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. ஸ்ட்ரெயிட்டாக வாங்க, அப்படி வாங்க, ரிவர்ஸ் வாங்க. நம்ம இந்த ரோட்லேயே போயிடலாம். ஸ்லோவாக பிரேக். பின்னாடி அந்த பஸ்ஸை பாருங்க, அதையும் இடிச்சிடக்கூடாது. பிரேக் பண்ணுங்கள். இப்போ ஸ்டியரிங் வந்து இப்படி திரும்பி இருக்குது பார்த்தீங்களா? பிரேக் பண்ணுங்க. அவ்வளோதான். பஸ் இருக்கு பாருங்க லெஃப்ட்டில் பார்த்தீங்களா? நான் இதை பார்த்துட்டு தான் உங்களுக்கு பிரேக் பண்ண சொல்கிறேன். அது கிட்ட போனோன்னா சென்சார் அடிக்குது பாருங்க. எங்கே பாருங்க, கிட்ட நிற்குதா? இன்னொரு 1.5 அடி கேப் இருக்கும். இந்த ரெட்டு வந்தாலே 1.5 அடி 2 அடி கிட்ட இருக்கும்.
இந்த ஒருத்தர் ஈஸியாக கிராஸ் பண்ணி நடந்து போயிட்டாரு. போவா இந்த பீப் சவுண்ட் வந்துச்சு பார்த்தீங்களா, நம்ம டக்குன்னு பிரேக் பண்ணிடணும். நீங்கள் இப்போ ரிவர்ஸ் எடுக்கும்போது கரெக்டாக எடுத்தீங்க, பைட்டிங் பாயிண்ட் புரிஞ்சுக்கிட்டீங்க, சொல்லிக் கொடுத்தது கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க, கரெக்டாக எடுத்தீங்க. ஆனால் மிரர் பார்க்கணும், லெஃப்ட்டில் 2 சைடும் மிரர் பார்க்கணும், 2 சைடும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக யாராவது வராங்களான்னு பார்த்துக்கலாம். 2 சைடும் பார்க்குறது நம்ம காரோட எட்ஜ் எங்கேயும் இடிச்சிடாதான் பார்க்கணும். ரைட் சைடில் நமக்கு எதுவுமே இல்லை தெரியும், லெஃப்ட் சைடில் பஸ் இருக்குது. இப்போ இதே டைரக்ஷனில் போனால் இடிச்சிடும். நீங்கள் கொஞ்சம் ரிவர்ஸ் வந்திருக்கும் போதே ஸ்டடி பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பஸ்ஸை விட்டு பேரலாகவே கூடவே போயிருக்கும், அதில் போய் இடிச்சிருக்காது. சரி, அப்போ லெஃப்ட்டு போயிடலாமா? மறுபடியும் யாராவது வந்து நிற்காங்களான்னு தெரியல, பார்க்கலாம். ஆஃப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது சடனாக கிளச்சு விடும்போது ஆஃப் ஆகிருக்கும். கொஞ்சமாக லெஃப்ட் வாங்க. ஸ்டியரிங் திரும்பி இருக்குது பார்த்தீங்களா வலது பக்கத்தில். கொஞ்சம் மூவ் பண்ணி ஸ்டியரிங்கோட மூவ்மெண்ட்டை கண்டுபிடிச்சிடணும். லெஃப்ட்டில் இருக்கா ரைட்டில் கொஞ்சம் திருப்புங்க, லெஃப்ட் வாங்க. அப்படியே கொஞ்சம் வலை எப்படி ஸ்டடி பண்ணிடுங்க. உங்களுக்கு தெரியும் எவ்வளோ திருப்புனா வண்டி எவ்வளோ போகுதுன்னு தெரியும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்லோவாக போகணும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போனால் அந்த காரில் அடிச்சிடுவோம். கொஞ்சம் அப்படியே விலகணும், கொஞ்சம் விலகணும், தேவைக்கு விலகணும். அதிகமாக விலகுனா அங்கே போய் இடிச்சிருவோம். இப்போ லெஃப்ட் வந்துடணும், நம்ம லேனுக்கு வந்துடணும். எதுக்கு வரவங்களும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம லேன்லேயே லெஃப்ட்லேயே போயிடணும். மெட்ரோ லைனா இது? லோக்கல் ட்ரெயின். ஓகே, இல்லை மெட்ரோ தான். மெட்ரோவா? ஓகே. இப்போ நம்ம மெயின் ரோட்டில் மெர்ஜ் ஆகிறதும் போதும், ஆஃப் கிளச்லேயே அப்படியே மெர்ஜ் ஆகும். ஆஃப் கிளச்சு, பிரேக்கு. கொஞ்சம் பிரேக்லேருந்து ரிலீஸ் பண்ணுங்கள், இப்போ வண்டி மூவ் ஆகும். கொஞ்சம் கிளச்சு மிதிச்சிருக்கணும். ஆஃப் கிளச் இல்லை, நீங்கள் முக்கால் கிளச்சுக்கு மேலே விட்டீங்க, அதனால் ஆஃப் ஆயிடுச்சு. அந்த ஆஃப் கிளச் வைக்கணும். அந்த ஸ்லோப்பில் பைட்டிங் மாதிரி நிப்பாட்டிங்களா, அதே மெத்தட் தான். போக பழகிடும். இவன் அப்படியே நிற்கிறான். ஒரு ரைட் சைடில் போகிறார், ராங் ரூட்டில் போகிறார். லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுங்க, நமக்கு பின்னாடி வரவங்களுக்கு தெரியணும். இப்போ இவர் தப்பு பண்ணிட்டார், ரைட் இண்டிகேட்டர் போடவே இல்லை. அப்படியே லெஃப்ட் வாங்க, இடம் இருக்குது. ஸ்லோவாக ஃபுல்லாக திருப்புங்க. நம்ம அப்படி போனோன்னா அவர் இடிச்சிருவோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை. ஹார்ன் அடிக்கிறானா யோசிக்கவே வேண்டாம், ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம தான் எல்போர்ட் ஸ்டிக்கர் ஓட்டியிருக்கோமே, ஹார்ன் அடிக்கிறான். லெஃப்ட் வாங்க. அப்படி அதே 70% தான். வண்டிகள்லாம் பார்த்தோன்னா ஒரு பதட்டமாகுது. ஒன்றுமே இல்லை, நீங்கள் அதுக்கு தான் அந்த கிரவுண்டில் விட்டேன். கிரவுண்டில் ஓட்டின அதே மெத்தட் தான் இங்கே பண்ண போகிறோம். சுற்றி வண்டி வரதெல்லாம் யோசிக்க வேண்டாம். அது வருதுன்னா முடியாது. அது இந்த மாதிரி போயிட்டு பழகிட்டாங்க போல். இங்கே போய் அங்கே போய் யூட்டன் பண்ணி பழகிட்டாங்க. இங்கெல்லாம் ரொம்ப தூரம் போகணும் போல். போய் லெஃப்ட் வாங்க, திருப்ப ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் வாங்க, நிப்பாட்டுங்க. போயிடுவார். போக மாட்டோம். ஸ்ட்ரெயிட்டாக போங்க, நீங்கள் போங்க. லெஃப்ட் வாங்க. ஸ்லோ இங்கே பார்க்கணும், வலது பக்கமும் பார்க்கணும். ஆமாம், மேலே கூட இந்த நேரத்தில் பெருசாக தேவையில்லை. பின்னாடி வரவன் நம்ம பின்னாடியே வந்துடுவான். லெஃப்ட் பார்க்கணும், அந்த சைடு பார்க்கணும், இந்த சைடு பார்க்கணும். அடுத்த கியர் போடுங்க. ஃபுல் கிளச்சு மிதிச்சிட்டிங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்த கியர் போடுங்க. ஃபுல்லாக தட்டணும், ஃபுல்லாக மிதிச்சிடணும். ஹார்ன் அடிங்க. கொஞ்சம் ரைட்டை விளையிருங்க. மதிக்கவே மாட்டுறாங்க, அப்படிதான் இருப்பாங்க. அதை எப்படி நம்ம சமாளித்து போகணும், நமக்கு டிஸ்டர்ப் ஆகாம. ஆமாம் சண்டை போடுறானுங்க, பறப்பாங்க. போடுங்க, அடுத்த கியர் போடுங்க. ரோடு ஃபியர் போகணும். பிரேக் தேவையில்லை. பிரேக் போடுங்க. இப்போ இல்லை கிளச்சு மீச்சிருக்கீங்க, கிளச்லேருந்து எடுக்காமல் ஆக்சிடென்ட் கொடுத்தனால ஜர்க் ஆகுது. கிளச்சிலேருந்து ஃபுல்லாக எடுத்துட்டு ஆக்சிடென்ட் கொடுக்கணும். கால் எடுங்க. ஃபஸ்ட்டு கியரில் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டு, நீங்கள் செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு வந்துட்டீங்க. இப்போ பாருங்கள், ஸ்லோ பண்ணுங்கள் லெஃப்ட்டில். அதனால தான் இப்போ ஜர்க் ஆச்சு. நீங்கள் கிளச்சு எடுத்தாலும் ஜர்க் ஆச்சு. ஓகே, அப்படி ரன்னிங்லேயே அப்படி செகண்ட் கியர் போடுங்க. இப்போ ஃபஸ்ட்டில் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டில் தானே இருக்குது. அது இந்த ஒரு தப்பு வரதான் செய்யும். செகண்ட்லேருந்து அப்படியே டேரெக்டாக இழுக்கும் போது ஃபஸ்ட்டுக்கு போயிடும்ல, நியூட்ரல் வந்து வரணும். செகண்ட் டு தேர்டு வரும்போது அப்படி லைட்டாக அப்படி மேலே தூக்குங்க, அப்படியே நியூட்ரல் வந்துருமா, அப்புறம் ஸ்ட்ரைட்டாக தூக்கிடலாம். நீங்கள் லெஃப்ட்டு தள்ளி கியர் போடுறது எப்போவுமே ஃபஸ்ட்டு டு செகண்டுக்கு தான். நம்ம என் பக்கமாக தள்ளுவீங்க, ஃபஸ்ட்டு கியரில் இருக்கும்போது என் பக்கமாக தள்ளி கீழே வருவீங்க செகண்ட் கியருக்கு. அதே மாதிரி என் பக்கமாக தள்ளி நீங்கள் மேலே போனீங்கன்னா செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு போயிடும். என் பக்கமாக தள்ளக்கூடாது. அப்படி ஃப்ரெண்டில் தள்ளினாலே நியூட்ரல் வந்துடும், சென்ட்ரு பொசிஷனுக்கு வந்துடும். நம்ம அப்படி ஸ்ட்ரைட்டாக தள்ளனா தேர்ட் கியர் போயிடும். கியர் போடலாம். ஆமாம், போடுங்க.
அவ்வளோதான். அப்படியே கீழே குனிஞ்சு பார்க்க வேண்டாம். நீங்கள் கீழே குனிஞ்சு பார்க்குற டைமில் நீங்கள் லைட்டாக கையை கொண்டு இங்கே வச்சுருங்க. அவ்வளோதான். குனிஞ்சு பார்க்க வேண்டாம். அப்படியே தேடி கூட கையை கொண்டு இங்கே வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கியர் போட ஆரம்பிச்சிடலாம். குனிஞ்சு பார்க்க டைம் எடுக்க வேண்டாம். மேலே இப்போ கை மேலே வச்சுக்கோங்க. 3வது கியரில் இருக்கா? அடுத்த கியர் போடணும் அப்படின்னா கிளச்சு மிதிக்க முன்னாடி ஒரு கையை கொண்டு வந்து இங்கே வச்சுருங்க. இதை கண்டுபிடிச்சிருங்க. கையை வச்சுருங்க. அப்படி கூட பழகிக்கோங்க. குனிஞ்சு பார்த்து டைம் எடுக்க வேண்டாம். நம்ம லெஃப்ட்லேயே போயிடலாம்லண்ணே. ஸ்ட்ரெயிட் லெஃப்ட்டு கிடையாது போல். போகலாம். நம்ம பேரிகேட் வச்சுருக்காங்க. திடீர்னு அதுக்கு ஏதாவது நம்ம இதில் தானே நம்ம டிரைவ் பழகணுன்னே. அப்படி போயிட்டு போயிடலாமா? போகலாம். இந்த தடவையே போகலாம். இங்கே தான் பேரிகேட் போட்டு வச்சு. அதை நம்பவே முடியாது. திடீர்னு நமக்கு நேரம் சரியில்லைனா ஃபைன் அடிச்சிருவாங்க. அங்கே நிற்பாங்க. ஸ்லோ பண்ணுங்க. இப்போ ஒரு ஓவர்டேக் பண்ணுறாரா, அவரை விட்டுறணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆக்சிலேட்டர்லேருந்து மட்டும் எடுத்தாலே போதும், வண்டி அப்படியே கண்ட்ரோலுக்கு வந்துடும். நீங்கள் இந்த கோட்டுக்குள்ளேயே வாங்க. இந்த கோட்டுக்குள்ளேயே வாங்க. இந்த லெஃப்ட்டு போயிடலாம்லண்ணே. ஸ்லோவாக வாங்க. 3வது கியரில் இருக்கா? 2வது கியர். ஸ்லோ பிரேக்கு. கொஞ்சம் தான் பிரேக்கு, நிறைய இல்லை. தேவைக்கு பிரேக். ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணுங்கள். போகலாம். ரன்னிங்லேயே போகலாம். இன்னும் ஸ்லோ பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டில் திரும்பும்போது வண்டியெல்லாம் நிற்கிது அப்படின்னா ஃபஸ்ட்டு போட்டுடலாம். இப்போ ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்கிறதுனால 3rdலேருந்து 2nd மட்டும் வந்தோம். சர்ச் இருக்கு போல. அவ்வளோதான். லெஃப்ட் போகலாம். ஓகே. ஃபஸ்ட்டு ஏன் போட்டீங்க? செகண்ட்லேயே இருக்கட்டும். டேர்னிங் தானே. ஃபஸ்ட்டு மாற்றினீங்களோ? ஓகே, நல்ல விஷயந்தான். ஃபஸ்ட்டு போட்டு ஸ்லோவாக வர்றது நல்லது தான். அப்படியே லெஃப்ட் திருப்புங்க. அந்த கார் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நமக்கு லெஃப்ட்டில் நல்ல இடம் இருக்கா, நம்ம லேண்ட்லேயே போயிடலாம். அவங்க ஈஸியாக போயிடுவாங்க. இப்போ ஸ்டடி பண்ணுங்க. அவ்வளோதான். நம்ம அவங்க வர போயிட்டு திரும்பணும்னு அவசியமே கிடையாது. நமக்கு நம்ம லேனுக்குள்ளேயே திரும்பிட்டோம்னா யாரும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை. பின்னால் வரோம், ஹார்ன் அடிக்க மாட்டான். மேலே வரவன் டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ஸ்லோ பண்ணுங்கள். இப்போ ஒரு ரேடியஸ் கிடைக்கும். அவர் திரும்புறதுக்கும் நம்ம போகிறதுக்கும் ஒரு டைம் கிடைக்கும். போயிடலாம். நம்ம வேகமாக போனோம்னா அவர் வந்து நிற்பார், நம்மளும் நிற்கணும். ஹார்ன் அடிங்க, நின்றுவாங்க. அடுத்த கியர் போட்டுடலாம். ஓரளவுக்கு ரோடு ஃப்ரீ ஆயிடுச்சுன்னு தெரியுதா? அடுத்த கியர் போட்டலாம். என்ன கியரில் இருக்குது அப்படின்னு நமக்கு ஒரு கன்ஃபார்ம் ஆகலைன்னு வைங்களேன், தைரியமாக நியூட்ரல் பண்ணிவிட்டு அடுத்த என்ன கியர் போடணுமோ அதுக்கு மாற்றுங்க. இப்போ என்ன கியரில் கிடக்குன்னு தெரியல. இப்போ ஃபஸ்ட்டு கிடக்கா 3rd கிடக்கான்னு தெரியலையே. இப்போ 2ndனா 4th, 2ndல இருக்கா 4thல இருக்கான்னு தெரியலையேன்னு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா நியூட்ரல் பண்ணுங்கள். என்ன ஸ்பீடில் போகுதுன்னு பாருங்கள். ஒரு 40க்கு மேலே போகுதுன்னா 4th போடுங்க. 40க்குள்ளே 30 to 40 போகுதுன்னா ஒரு 3rd டேரெக்டாக போடுங்க. இல்லை ஸ்லோ ஆயிடுச்சு, இப்போ நம்ம திடீர்னு பிரேக் பண்ணுறோம், குறுக்க ஒருத்தங்க வராங்க, நம்ம 4ல் போகிறோமா 5ல் போகிறோமா 3ல் போகிறோமான்னு தெரியாது, பிரேக் யூஸ் பண்ணுறோம், வண்டி ஸ்லோ ஆகுது, என்ன கியர் குறைக்க போகிறோம், என்ன கியரில் இருக்கோன்னே தெரியலனா நியூட்ரல் பண்ணிவிட்டு என்ன கியர் தேவையோ அதை மாற்றிடலாம். இப்போ சடனாக ஒரு ஸ்பீட் பிரேக் வருதுன்னா ஃபஸ்ட்டு மாற்ற போகிறோம். ரைட் ஸ்லோனா 2nd கியர் மாற்ற போகிறோம். 2nd கியர் தான் இருந்தது. அழகாடி ஏறிச்சு பாருங்கள். அவ்வளோதான். ஒரு 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 டொம்முன்னு இறங்குச்சுல்ல, அந்தளவுக்கு வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா ஃபஸ்ட்டில் போகலாம். இல்லை 2ndல தாராளமாக நீங்கள் ஏறி இறங்கலாம். இதுவே ஃப்ரெண்டில் டிராஃபிக்காக இருக்குது, இந்த ஸ்பீடு பிரேக்கர் ஏறி இறங்கும்போது டிராஃபிக்காக இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்லோ பண்ணுவீங்க. பிரேக் யூஸ் பண்ணுவீங்கல்ல, அப்போ கியர் டவுன் பண்ணுவீங்க. உங்களுக்கே தெரியும், பிரேக் யூஸ் பண்ணும்போது ஆஃப் ஆகிடக்கூடாதுன்னு கிளச்சு மிதிப்பீங்க, கியர் டவுன் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு கியரில் ஸ்லோவாக ஏறி இறங்கலாம். ஃப்ரெண்ட்லேயே வண்டி போய்கிட்டே இருக்கும், அது பின்னாடியே அப்படியே போகலாம். ரோடு ஃப்ரீயாக இருக்கிறனால 2ndலேயே ஏறி இறங்கிட்டீங்க. சின்ன விஷயங்கள் தான். இப்போ அந்த போர்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த போஸ்ட்டு அது லெஃப்ட் வந்துடுங்க. போட்டு அங்கே ரன்னிங்லேயே போங்க. அங்கே வர போகலாம்ல. இப்போ ரன்னிங்லேயே லெஃப்ட் வாங்க. லேன் வந்து இப்போமே சேஞ்ச் பண்ணிடணும் கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த போஸ்ட்டு அடுத்த போஸ்ட்டு இந்த இதுலேயே போகலாம். லெஃப்ட் வாங்க. அதில் எதாவது விட்டுறக்கூடாது, கல் மாதிரி ஏதோ கிடக்கு. இப்போ திரும்பும்போது இந்த இதை பார்க்கணும், லெஃப்ட்டில் பார்க்கணும். ஸ்ட்ரெயிட்டாக போங்க. ஆமாம், கியர் டவுன் பண்ணணுன்னா பண்ணுங்கள், ஆனால் போகலாம். இந்த போஸ்ட்டுக்கு முன்னாடி ரைட்டு போங்க. ரைட்டில் போங்க. இந்த போஸ்ட்டுக்கு முன்னாடி முன்னாடியே ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் என்ன ஆச்சுன்னு தெரியுமா, ஸ்லோ பண்ணணும்னு தோணுச்சு உங்களுக்கு, ஆனால் பிரேக் மிதிச்சிங்க, கிளச் மிதிக்கலை. ஓகே, கிளச் மிதிச்சிங்கன்னா ஆஃப் ஆகிருக்காது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் இதில் போக சொன்னது சடனாக தானே ஒரு முடிவு எடுக்க முடியும். நம்ம அப்போ தானே ஓட்ட முடியும். ஃப்ரீயாக என்ன பண்ண போகிறோம் முன்னாடியே தெரிஞ்சுன்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகே, சடனாக ஒரு ரியாக்ட் பண்ணுறதுக்கும் பழகணும். ஓகே, போடுங்க. இப்போ நியூட்ரல் பண்ணுங்கள், ஏசி ஆஃப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் கியர் வேண்டாம், நியூட்ரல் பண்ணுங்கள். இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிரேக் மட்டும் லைட்டாக அமைச்சுக்கோங்க, கிளச் வேண்டாம்.
இப்போ கிளச்சு மிதிக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் கியரில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணதுக்கு கிளச்சு தேவைப்படும். இப்போ நியூட்ரல் பண்ணிட்டோம்ல, அதனால பிரேக் மட்டும். வண்டி முன்னாடி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக பிரேக் இப்போ ஸ்டார்ட் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது கிளச் எல்லாம் அமுக்கணும்லாம் ஒன்றும் இல்லையா? தேவையே இல்லை. ஸ்டார்ட் தேவையில்லை. ஸ்டார்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? கிளச்சு தேவையில்லை. கிளச்சு எதுக்கு தேவை? கியரில் கிடந்தா. இப்போ ஃபர்ஸ்ட் கியர்லேயே இப்போ ரன்னிங்லேயே போய்கிட்டு இருக்கோம், ஒரு டிராஃபிக்காகவே இருக்குது, ரன்னிங்லேயே இருக்குது. வண்டி ஆஃப் ஆயிடுச்சுன்னா அதே ரன்னிங்லேயே கியர்லேயே வச்சுக்கிட்டு ஃபுல் கிளச்சை மிதிச்சு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படி போய்கிட்டே இருக்கலாம். ஓகே. இப்போ நம்ம நிற்க தானே செய்கிறோம், அதனால் நியூட்ரல் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட் கியர் போடுங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் செகண்டில் வந்தீங்க, ஸ்லோ பண்ணீங்க, ஆனால் கிளச் மிதிக்கலை, அதனால் ஆஃப் ஆயிடுச்சு. ஃபுல்லாக மிதிச்சு இப்போ ஃபஸ்ட்டு மாற்றிருக்கணும், அப்போ தான் எந்த பிரச்சனையும் இல்லை. அதை பண்ணிட்டீங்க. அப்போ இப்போ வரும்போது ஒரு தடவை ஜர்க் ஆயிடுச்சு. பழகிரும், போக பழகிரும். ரைட்டில் போயிருங்க. ரைட்டில் போயிட்டு உடனே லெஃப்ட்டு, அந்த போஸ்ட்டை ஒட்டியே லெஃப்ட் வரணும். இடிச்சிடவும் கூடாது, லெஃப்ட் வரணும். ஓகே. போஸ்ட்டுக்கு நேராக போங்க, நேராக போங்க. இப்போ அதை விட்டு விலகி லெஃப்ட் வாங்க. ரோடு சைடு போயிருங்க. பேரலாக கோட்டுக்கு நேராக நிப்பாட்டுங்க. ஸ்ட்ரெயிட்டாக நிப்பாட்டுங்க. நிப்பாட்டுங்க. ஃபுல் கிளச். இப்போது ரிவர்ஸில் வாங்க. கொஞ்சம் அதுவும் பார்த்துடலாமா? லைட்டாக பார்த்துடலாம். இப்போ ரிவர்ஸில் வாங்க. பின்னாடி ஒரு போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த போஸ்ட்டை விட்டு வெளியில் வாங்க ரிவர்ஸில். இப்போ நீங்கள் நேராக போனீங்கன்னா போஸ்ட்டில் இடிக்குமா? ஆனால் அந்த போஸ்ட் வந்து இப்போ உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கணும், இந்த இடத்துல இருக்கணும். அதை ஒட்டியே ரிவர்ஸ் வாங்க. என்ன சொல்ல புரிஞ்சிச்சுல? இப்போ இந்த போஸ்ட் தான் அங்கே இருக்குன்னு வைங்க, அதை ஒட்டியே அப்படி ரிவர்ஸ் வாங்க. ஆமாம், நம்ம ரொம்ப ரோட்டு சைடும் போகக்கூடாது, போஸ்ட்லையும் இடிச்சிடக்கூடாது. இப்போ அந்த பஸ்ஸில் இடிக்க பார்த்தோம்ல, அது ப்ராக்டிஸ் தான். இப்போ நிப்பாட்டுங்க. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்தால் போஸ்ட்டுக்கு போயிருமா? இப்போ நம்ம டயர் வந்து எந்த பக்கம் போகணும்? வலது பக்கம் போகணும். கரெக்ட், சூப்பர். கரெக்ட். இப்படி விலகிடுச்சா? நம்ம போஸ்ட்டுக்கு இந்த பக்கம் தானே வர போகிறோம். கரெக்ட் தான். இப்போ ரோடு சைடு வந்துருச்சா? வரலாம், கொஞ்சம் வரலாம். பழையபடி இப்போ திருப்ப ஆரம்பிச்சிடலாம். ஸ்ட்ரைட் பண்ணுங்கள். ஸ்லோவாக ஸ்ட்ரைட் பண்ணுங்கள். ரொம்ப ரோட்டு பக்கம் போக வேண்டாம். ஸ்லோவாக இந்த பக்கம் இந்த வெள்ளைக்கோட்டு கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டால் கரெக்டாக இருக்குமா? வாங்க. ஸ்ட்ரைட் ரோட்டில் நம்ம வெள்ளைக்கோட்டில் ஓட்டணும்ல, அதே மாதிரி தான். ஸ்ட்ரைட்டாக வாங்க. இப்போ ஸ்டீரிங் ஸ்ட்ரைட் ஆகிடுச்சா? இப்போ அங்கே அப்படி கிராஸாக நின்ன வண்டியை நம்ம இந்த பக்கம் கொண்டு வரணுங்காண்டி ரிவர்ஸில் நம்ம வலது பக்கம் தான் வரணும். அதனால் ஸ்டியரிங்கை வலது பக்கம் திருப்பி இந்த பக்கம் வந்துட்டிங்களா? இப்போ ஸ்டடி பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துடலாம். அந்த பஸ்லேயும் அதே தான் தப்பு பண்ண பார்த்தோம். நம்ம ஸ்ட்ரைட்டாக வராமல் கொஞ்சம் கிராஸாக போயிட்டோம். கிராஸாக போனனால பஸ்ஸில் இடிச்சிட்டு. இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ இப்படி தான் நிற்கிறோன்னு வைங்களேன். அந்த இடத்துல பதட்டம் ஆயிடுச்சு, குறுக்க ஒருத்தர் வந்துட்டார்ல. இப்போ மூவ் பண்ணுங்கள். இப்போ ரிவர்ஸ் கியர் போட்டிருக்கீங்களா? மூவ் பண்ணுங்கள். இப்போ வண்டி வந்து இப்போ லெஃப்ட்டில் போதா? இப்போ போனால் அங்கே போய் இடிச்சிருவோம். ரைட்டில் திருப்புங்க. ஸ்ட்ரைட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்ட்ரைட் பண்ணிட்டீங்களா? வாங்க, அப்படி ஸ்ட்ரைட்டாக வாங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக வருதா? ஸ்ட்ரைட்டாக போனால் இடிச்சிருவோம்னு வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ரைட்டில் திருப்புங்க. பிரேக். மிரரில் பாருங்கள், அந்த போஸ்ட் கம்பி தெரியுதா? கேப் இருக்குது தெரியுதா? ரொம்ப பக்கத்தில் போக தெரிஞ்சால் கொஞ்சம் வலது பக்கம் திருப்பிக்கோங்க. பின்னாடி வாங்க. ஸ்லோவாக கிளச்சி விடுங்க. பிரேக்கு கிளச்சி மட்டும் போதும். இப்போ ஸ்ட்ரைட் பண்ணுங்கள். இப்போ பக்கத்தில் வந்துட்டோமா? பதட்டமே வேண்டாம், ரிலாக்ஸ்டாக பின்னாடி போகலாம். பாருங்க, ஸ்லோ. அவ்வளோ பக்கத்தில் போகிறோம், ஒரு அடிக்குள்ளே போகிறனால இது சென்சார் அடிக்குது. எப்படி நிப்பாட்டுங்க. எப்படி வந்துட்டோம் பார்த்தீங்களா? கரெக்டாக. இதுதான் அந்த பஸ்ஸுன்னு நினச்சிக்கணும். ஓகே. நம்ம எவ்வளோ ஸ்டியரிங்கை திருப்புனா அதை விட்டு நம்ம வெளியில் வருவோம்னு பார்க்கணும். இப்போ லெஃப்ட் சைடில் அந்த பஸ் இருந்த கணக்கு தான் அந்த போஸ்ட்டு. நம்ம மிரரில் பார்க்குறோம், அதை விட்டு வெளியில் வந்துட்டோம்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டா வரலாம். வெளியில் வரல, அதை நோக்கியே போகிறோம் அப்படின்னா அதை விட்டு வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ணணும்? வண்டியை வந்து வலது பக்கம் கொண்டு வரணும்னா வலது பக்கம் திருப்பணும். இன்னும் கொஞ்சம் பின்னாடி போனால் இடிச்சிருவோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரெண்டில் போயிட்டு மறுபடியும் வலது பக்கம் வரலாம். ஓகே, அதையும் நான் இப்போ சொல்கிறேன். நீங்கள் எப்படி ஃப்ரெண்டில் போயிருங்க, ஸ்ட்ரைட்டாக போயிருங்க. இப்போ நம்ம லெஃப்ட் திருப்புனா இடிச்சிருவோம்ல, ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் போங்க, போயிட்டு லெஃப்ட் வாங்க. கொஞ்சம் லெஃப்ட் வாங்க. ஸ்டடி பண்ணுங்க. இப்போ நிப்பாட்டுங்க. இப்போ அதே மாதிரியே அதை விட்டு விலகி போங்க. ஸ்ட்ரெயிட்டாக வாங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் போஸ்ட்டை இடிக்குமா? ஸ்டியரிங் வந்து இப்போ ஸ்டடியாக இருக்குது. இப்போ நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸ்பீடாக போனீங்கன்னா இடிச்சிடும். ஸ்பீடாக மட்டும் போயிடாதீங்க. கொஞ்சம் கிளச்சு விடுங்க, பிரேக் ரிலீஸ் பண்ணுங்கள். கிளச்சு பிரேக்கு ரெண்டும் தான், ஆக்சிலேட்டருக்கு வேலையே இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக வாங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போனால் இடிச்சிருந்தோன்னுதா? போஸ்ட்டு நேராக இருக்கா? மிரரில் பாருங்கள் உங்கள் போஸ்ட்டு தெரியுதா அப்படின்னு.
லைட்டாக தெரியுது. அப்போ நம்ம கொஞ்சம் ரைட்டாக வலது பக்கம் வந்து விலகணும். ஸ்லோ. இவ்வளோ ஸ்பீடு வேண்டாம், ஸ்லோவாக வரலாம். வாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிளச்சு விட்டுட்டீங்க. நான் பிரேக்கு ரிலீஸ் பண்ணலை, அதனால் ஆஃப் ஆயிடுச்சு. ஃபுல் கிளச்சு மிதிக்கணும். ஃபுல்லாக மிதிக்காதனால இப்போ ஒரு சவுண்டு கிடைச்சி பார்த்தீங்களா, அதுதான். நீங்களே வாங்க, ஸ்லோவாக வாங்க, நான் எதுவுமே சொல்லலை. இடிக்க போகுதுன்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் ரைட்டில் விளையிடணும். இடிக்க போகுது பார்த்தீங்களா, ஸ்லோவாக போங்க. இப்போ நேராக போனீங்கன்னா இடிச்சிரும். கொஞ்சம் ரைட்டில் விலகணும் ஸ்டீரிங்கை. கொஞ்சம் ரைட்டில் விலகினா கார் வலது பக்கம் திரும்புது பார்த்தீங்களா. பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திருப்பிக்கலாம். வாங்க தாராளமாக வரும் பார்த்தீங்களா. இப்போ ஸ்டடி பண்ணிடணும். ஸ்டடி பண்ணுங்கள். அப்படி கிராஸாக வந்தால் கூட இதில் இடிச்சிடும். அது அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்களே ஓட்டுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், வந்துடும். இந்த இடத்துலேயே ஓட்டுங்க. யார் பக்கத்தில் வச்சுருந்தாலும் ஓட்ட தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ, நீங்களே உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது பிரேக்கு கிளச்சு. தம்பி கூட்டு வருவீங்கள, அவ்வளோதான். அந்த லெஃப்ட்டில் வேணால் பாருடா, அது இடிக்குதான் பாடுறா. உங்களுக்கு மிரர் இருக்குது, பார்த்துக்கலாம். சப்போஸ் சப்போர்ட் இருந்தால் பக்கத்தில் வேணும்னா உட்கார வச்சு பார்க்க சொல்லுங்கள். ஓகே, அப்படி ஃப்ரெண்டில் போகலாமா? அப்படி போய் ஒரு ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்துடலாம். லெஃப்ட் போயிருங்க, போஸ்ட்டுக்கு லெஃப்ட்டில் போயிருங்க. போட்டோம் ஸ்ட்ரைட்டாக போட்டோம். பிரேக்கு தேவையே இல்லை, நல்ல இடம் இருக்குது பாருங்கள். பசங்க ரைட்டில் போயிடுவாங்க, நம்ம லெஃப்ட்டில் போயிடலாம். இப்போ நான் ஒரு இடத்துல சடன் பிரேக் பண்ண சொல்லுவேன். சடன் பிரேக் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? சடன் பிரேக் பண்ணால் கிளச் ஃபுல்லாக அமுக்கணும். கரெக்ட், சூப்பர். போயிருங்க, ரோட்டு சைடு ஏறுங்க, இண்டிகேட்டர் போடுங்க. சூப்பர், நீங்களே போட்டீங்க. நான் சொல்ல வரேன், நீங்களே போட்டீங்க. ஆக்சிலேட்டர் தேவைப்படும், இப்போ கொடுக்கலாம். ரோடு ஃப்ரீ ஆயிடுச்சு. அடுத்து கியர் போட்டுடலாம். அவ்வளோதான். ஃபுல் கிளச்சை எடுத்துட்டு மறுபடியும் ஆக்சிலேட்டர் கொடுக்க ஆரம்பிக்கலாம். கிளச்சே மிதிக்கல. இருந்தாலும் அப்படியே ஸ்லோவாக ஏறி இறங்கிடுச்சு, போதும். அதுவே உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்குது, ஆஃப் ஆகலைன்னா அப்படியே ட்ரைவ் பண்ணலாம், தப்பே கிடையாது. கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறோன்னா கிளச் தேவைப்படும், பிரேக்கு தேவைப்படும். கிளச் அப்படியே ஒரு மாதிரி அப்படி லெஃப்ட்டு போங்க. இந்த லெஃப்ட்டு. சரி, ஓகே, போட்டு போங்க பார்த்துக்கலாம். ஸ்பீடாக போங்க. இந்த போர்டு இருக்குது பார்த்தீங்களா, 1 2 2வது போர்டு போட்டோம். கொஞ்சம் லெஃப்ட்லேயே போங்க, ஸ்பீடாகவே போங்க. அந்த போர்டுக்கு முன்னாடி நிப்பாட்டுங்க. போர்டு பக்கத்தில் போய் நிற்கணும். இது வந்து சடன் பிரேக் நான் சொல்லலை, நான் கொஞ்சம் அட்வான்ஸாகவே சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. அந்த பிரேக் கிளச் மிதிக்கல பார்த்தீங்களா. இல்லை, ஓகே. இப்போ நிற்க வந்தீங்கல்ல, கிளச் மிதிக்கல, அதான் ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, இதை தான் நான் இவ்வளோ ஸ்லோவாக சொல்லியுமே நீங்கள் மிதிக்காம விட்டீங்க, ஆஃப் ஆயிடுச்சு. இதை தான் ஸ்பீடாகவும் பண்ணணும், நம்ம சடன் பிரேக்கும் பண்ணணும். ஓகே. இப்போ குறுக்க ஒருத்தர் வந்துட்டாரு, இது உள்ளேருந்து ஒருத்தர் வந்துட்டாருன்னா சடன் பிரேக் அடிப்போம்ல. வலது கால் பிரேக்குக்கு வரும், ஆக்சிலேட்டருக்கு வேலையே இல்லை. வலது கால் பிரேக்கு வரும், இடது கால் உடனே கிளச்சுக்கு போயிடணும். ஸ்லோ நிப்பாட்டுறதுக்கு பிரேக்கு, ஆஃப் ஆகாமல் இருக்கிறது கிளச்சு. அவ்வளோதான், ஃபுல் கிளச்சு மேய்ச்சிடலாம். அவர் போயிட்டாரு அப்படின்னா செகண்ட் கூட போடலாம். ஸ்லோ ஸ்பீட்லேயே போனால், நின்றுட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு போட்டு மூவ் பண்ணலாம். அதே கான்செப்ட் தான். ஸ்டார்ட் பண்ணிடுங்க. போகலாம். அப்படி இந்த லெஃப்ட் போயிருங்க, அந்த பைக்குக்கும் போஸ்ட்டுக்கும் நடுவில். அப்படியே ஸ்லோவாக அப்படியே யூட்டர்ன் பண்ணிடுங்க. யூட்டர்ன் பண்ணிடுங்க. யூட்டர்ன் பண்ண என்ன பண்ணணும்? ஸ்லோவாக போகணும். இங்கேயே ஃபுல்லாக ஸ்டீரிங் திருப்பணும். நிப்பாட்டுங்க. ஃபுல் கிளச். நிப்பாட்டணும்னா ஃபுல் கிளச். இப்போ வந்து இந்த இடத்துலையே நீங்கள் ஸ்டியரிங்கை ஃபுல்லாக திருப்பியிருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம அவ்வளோ தூரம் போக தேவையில்லைல்ல. ஒரு பார்க் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். நிப்பாட்டி திருப்ப வேண்டாம், கொஞ்சம் லைட் மூவிங்லேயே ஃபுல்லாக ஸ்டியரிங்கை திருப்பிடணும். போங்க. இப்படி பண்ணிடலாம். அவன் நிற்க தான் போகிறான். நம்ம பிரேக் மிச்சிருக்கீங்களே, கொஞ்சம் கிளச்சு விட்டீங்க. ஸ்டார்ட் பண்ணுங்கள், நியூட்ரல் பண்ணிடுங்க. கிளச்சிலேருந்து எடுத்துருங்க, பிரேக் மிதிச்சுக்கோங்க. பின்னாடி வராமல் இருக்கிறதுக்காக பிரேக்கு கொஞ்சமாக மிதிச்சுக்கணும்.
ஃபஸ்ட்டு கியர் ஓகே. ரைட் சைடில் பாருங்கள், வண்டி வரலன்னா ரைட் சைடில் பாருங்கள், வரல அப்படி போயிடும். பண்ணிட்டு இருக்கானே. என்ன பண்ண போகிறாருன்னே ஒரு ஐடியா இல்லை. போகலாம் ஸ்லோவாக பதட்டம் மட்டும் பட்டுறாங்க. அப்படியே ஸ்டீரிங்கை பழையபடி திருப்ப ஆரம்பிச்சிருங்க. அவ்வளோதான். கொஞ்சம் ஸ்பீடாக போங்க, செகண்ட் கியர் போடுங்க. நல்லது, வண்டி வரல, ஸ்பீடாக போங்க. போட்டு இந்த பஸ்ஸு முடியுதுல்ல அந்த இடத்துல நிப்பாட்டுங்க. பஸ்ஸு முடியுத இடத்துல நிப்பாட்டணும். நிப்பாட்டு. முடியல. ஆமாம், முடியலல்ல, ஒரு ஜர்க் மூமெண்ட் கிடச்சிச்சுல்ல, பரவாயில்ல. இப்போ இங்கேருந்து இந்த பஸ்ஸுக்கு அந்த பக்கத்துலேருந்து ஒருத்தர் குறுக்க வராருன்னு வைங்களேன், இந்த மாதிரி தான் நிப்பாட்டணும், வேறு வழியே இல்லை. ஆனால் நீங்கள் இந்த அளவுக்கு பிரேக் அடிச்சிங்கன்னா பின்னால் வரவங்க இடிச்சிருவாங்கல்ல. பின்னால் வரவங்களுக்கு இந்த பஸ்லேருந்து ஒருத்தர் வெளியே வர்றது தெரியாது. ஓகே, அதுக்கு தான் என்ன பண்ணணும், இந்த மாதிரி பிளைண்ட் ஸ்பாட்லாம் இருக்கும்போது ஆஃப் ஆகலை. நீ கிளச் மிச்சிட்டிங்களா? ஆஃப் ஆகலை. கிளச் மிச்சினாலும் ஆஃப் ஆகலை. நியூட்ரல் பண்ணுங்கள். அதுதான், நீங்கள் பிரேக் மிச்சிங்களா, அட் டைமில் கிளச் மிச்சிங்களா, ஆஃப் ஆகலை, ஸ்மூத்தாக நிப்பாட்டிட்டீங்க. ஆனால் இந்த மாதிரி சடன் பிரேக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு தான். ஓகே, பின்னால் வரவங்க இடிச்சிருவாங்கல்ல, அதனால் நம்ம இந்த மாதிரி பிளைண்ட் ஸ்பாட்லாம் இருக்கும்போது நம்ம முன்னாடியே லைட்டாக பிரேக் மிதிச்சு பின்னாடி வரவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடணும். இந்த இடத்துல நான் திடீர்னு ஸ்லோ பண்ணுவோம்ப்பா, உள்ளேருந்து வேணால் வந்துடுவான் அப்படின்னு லைட்டாக பிரேக் மிதிக்கணும். வண்டி நிப்பாட்டெல்லாம் தேவையில்ல, லைட்டாக நீங்கள் கொஞ்சம் மிதிங்க பிரேக்கை. இந்த அளவுக்கு மிதிக்கும் போதே பட்டன் ப்ரெஸ் ஆகி பின்னால் லைட் எரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் போயிடும். அவ்வளோதான், அப்படியே மூவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டிக்கர் போடுங்க. அதை இப்போ தான் ஆஃப் ஆயிடுச்சு, ஃபஸ்ட்டு ஆஃப் ஆகலை. ஆஃப் ஆகலையோ அப்படின்னு சொல்லிட்டு கால் எடுத்துட்டீங்க, ஆஃப் ஆயிடுச்சு. வீட்டுக்கு நானே ஓட்டுவா? ஓட்டுறீங்களா? ஓகே, ஓட்டுங்க. செகண்ட் கியர் ஃபர்ஸ்ட் கியர்லேயே போ. செகண்ட் கியர் போடுங்க. இப்போ லெஃப்டில் அந்த கோட்டு பக்கத்துலேயே போகணுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, லெஃப்ட்டில் ஒட்டியே வாங்க. கார் இருக்குன்னா அதை விட கொஞ்சம் விலகி போகணும், அவ்வளோதான். திடீர்னு டோர் ஓப்பன் பண்ணுவாங்க, அந்த மாதிரி கூட நடக்கும். பிரேக்கு, ஃபுல் கிளச்சு, ஃபஸ்ட்டு கியரு, பிரேக். ஆக்சிலேட்டருக்கு வேலையில் இல்லை. நம்ம இந்த இடத்துல ஸ்லோவாக ஏறி இறங்குறதுக்கு பிரேக்கு தானே தேவைப்படும். ஏறி இறங்குனதுக்கு அப்புறம் ஆக்சிலேட்டர் கொடுங்க. அது ஏறி இறங்கும் போது ஆக்சிலேட்டர் பக்கம் கால் போகுதுன்னா இன்னும் கொஞ்சம் வேகமாக தான் ஏற்றி இறக்கும். நம்ம ஏற முடியலனா தான் ஆக்சிலேட்டர் தேவைப்படும். செகண்ட் கியர் போட்டுடலாம். நீங்களே அடுத்தடுத்த கியர் யோசிக்காமல் போட்டுருங்க. வண்டி உங்களுக்கு அது இண்டிகேஷன் கூட காட்டும், அடுத்த கியர் போட சொல்லும். ரொம்ப நேரம் உருமுத சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா, அந்த உருமுற சவுண்டு வர விடக்கூடாது. இப்போ இன்னும் கொஞ்சம் க்ரூஸ் பண்ணுங்கள். செகண்ட் கியர் உருமும் பாருங்க, அடுத்த கியர் போட சொல்லும். இப்போ போட சொல்லுது பாருங்க, போட்டுருங்க. அவ்வளோதான். செகண்டு டு ஃபஸ்ட்டு வந்துட்டீங்க டக்குன்னு அங்கே மெயின் ரோட்டில். போகலாம், ஃப்ரீயாக தான் இருக்கு ரோடு. லைட்டாக பிரேக் வேணும், கண்ட்ரோல் வேணும், ஃபுல் கிளச்சு. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு கூட வாங்க, இன்னும் கொஞ்சம் பிரேக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வாங்க, பிரேக். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக ஏறி இறங்கலாம், ஜர்க் ஆகாது இவ்வளோக்குள்ளே. போகலாம். அவ்வளோதான், அடுத்த கியர் போட்டுடலாம். ரோடு ஃப்ரீ ஆயிடுச்சு. அந்த ஸ்பீடு பிரேக்கர் ஏறி இறங்க மட்டும்தான் ஃபஸ்ட்டு கியர். ஏறி இறங்கிட்டோம் அப்படின்னா அடுத்த கியர் போட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஃபஸ்ட்டு கியரில் போனால் உருமிக்கிட்டே இருக்கும், பெட்ரோல் போகும், பின்னாடி வரவங்க ஹார்ன் அடிப்பான். எதுக்கு இவன் இன்னும் ஸ்லோவாக போகிறான், ஸ்பீடு பிரேக்கர் தான் ஏறிட்டானே அப்படின்னு ஹார்ன் அடிப்பாங்க. ஏறிடலாம்ல. செகண்ட் கியர் ஓகே. போடலாம், அப்படியே போகலாம். தேவைப்பட்டுச்சுன்னா தேடப் பண்ணலாம். இப்போ தேடப் பண்ண வேண்டாம், இப்போ ஸ்லோவாக ஏறலாம். ஹார்ன் அடிங்க. ஸ்லோ. அவங்க நிற்கிறாங்கன்னா அட்வான்ஸாகவே ஸ்லோவாகவே போய் பழகிடணும். அவங்க போயிட்டாங்க, அவ்வளோதான். ஸ்லோ. போகலாம். இப்போ ஆக்சிலேட்டர் கொடுங்க. ஸ்லோங்கும்போது ஆக்சிலேட்டர் எடுத்தாலே போதும், அது ஸ்லோ ஆகிரும். ஓரளவுக்கு அப்படியே டிக்ரீஸ் ஆகும். 20லேருந்து அப்படி 19, 18 அப்படி டிக்ரீஸ் ஆகுமோ அது போதும்.
அவர் பக்கத்தில் போயிட்டோம் அப்படின்னா தான் எக்ஸ்ட்ராவாக பிரேக் தேவைப்படும். தேவைன்னா மிதிச்சுக்கலாம் பிரேக்கை. கூட இந்த மாதிரி பண்ணக்கூடாதுல்ல. ஆமாம், இப்போ சடனாக திருப்பினீங்கல்ல, நம்ம கொஞ்சமாக எவ்வளோ தேவையோ திருப்பிக்கலாம்ல. இப்போ ரொம்ப லெஃப்ட் போனதுனால டக்குன்னு ரைட்டு வந்துட்டு நீங்கள் இடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மாதிரி சடனாக நீங்கள் திருப்பும்போது வலது பக்கத்தில் ஒருத்தன் பக்கத்தில் வந்துக்கிட்டு இருப்பான், அதை இடிச்சிருவோம் நம்ம டக்குன்னு. இப்போ கிளச்சு மிதிக்கவே இல்லைல்ல, ஓகே ஓகே, ஃப்ரீயாக இருக்குது. செகண்ட்லேயே போகலாம், தப்பே கிடையாது. 30க்குள்ளே தான் போகிறோம், போதும், செகண்ட் கியரே போதும். பாருங்க, ஸ்பீடு பிரேக்கர் கூட மாதிரி கூட ஏதோ இருக்குது, டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, ஸ்லோவாக போகலாம். ஓகே, 30 தாண்டி ரொம்ப நேரம் போகிறோம், ரோடு ஃப்ரீயாக தான் இருக்குன்னு தோணுச்சுன்னா தேர்ட் கியர் கூட போடலாம். இப்போ ஸ்லோப்பு தான், லோ கியர்லேயே போகிறது நல்லது தான். ஒரு இன்ஜின் பிரேக்கிங் வேலை செய்யும். நீங்கள் பிரேக்கே யூஸ் பண்ணாமல் அதுவே கண்ட்ரோலாக போகும். 30க்கு மேலே வண்டி போக விடாது. டிராஃபிக் அது ரயில்வே ஸ்டேஷன். ஆக்சிலேட்டர் கொடுக்காதீங்க, ஆக்சிலேட்டர் வேண்டாம். நமக்கு ஃப்ரெண்டில் டிராஃபிக் இருக்குன்னு தெரியுது இல்லை, கொஞ்சம் ஸ்லோவாகவே கண்ட்ரோலாகவே போகலாம். அதுவே ஒரு ஸ்பீடில் போகுது பார்த்தீங்களா. அவ்வளோதான், தேவைக்கு கொஞ்சம் மிதிங்க, தேவைக்கு கொஞ்சமாக மிதிங்க. இப்போ எந்த பக்கம் போகணுமா, ரைட்டில் தான் போகணுமா? ரைட்டில் தான். ஓகே ஓகே. பிரேக் யூஸ் பண்ணீங்களா இப்போ கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறதுக்கு? ஆனால் ஓரளவுக்கு மேலே ஸ்லோ பண்ணாததுனால கிளச்சு தேவையில்லை, போகலாம் போகலாம் போகலாம். இன்னும் கொஞ்சம் பிரேக் மிச்சிங்கன்னா கிளச் தேவைப்பட்டிருக்கும், அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஃப் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் அப்படியே ரைட்டில் அப்படியே கொஞ்சம் ஸ்லோ 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 போகலாம், அப்படியே போகலாம். இப்போ தேவைக்கு மட்டும் பிரேக் பிரிச்சுட்டு எடுத்ததுனால கிளச்சு தேவைப்படல. ஸ்லோவாக போங்க, பதட்டமாயிரும். இந்த இடத்துல தான் பதட்டமாயிரும், நிறைய பேர் வருவாங்களா. இப்போ கிளச்சு மிதிக்கல தானே என்ன, இன்னும் ஸ்லோ பண்ணி தான் மிதிச்சிருக்கணும், ஆஃப் ஆகிரும். மிதிக்கலன்னா ஆஃப் ஆகிரும். ஸ்லோ ஸ்லோ ஸ்லோ. பாட்டு பாடுது, யாரு தெரியல, எப்படி ஆஃப் பண்ணுறது இல்லை. அங்கே ஏதோ பட்டன் அமைக்கிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஸ்லோவாக போங்க, ஸ்பீடே வேண்டாம். பின்னாடி வராங்க, அது வந்துட்டு போகிறாங்க, நம்ம என்ன பண்ண முடியும், ரோடு அவ்வளோதான் இருக்குது. ஸ்லோவாக ஸ்லோவாக ஸ்லோவாக, இதையும் இடிச்சிடக்கூடாது இல்லை. நிறைய டைம் கிடைக்கும் ஸ்லோவாக போனீங்கன்னா. வேகமாக போயிட்டோம்னா இடிக்க தான் செய்வோம், ஸ்லோவாக போனால் இடிக்கிறதுக்கு முன்னாடி திருப்பத்துக்கு டைம் கிடைக்கும். அது விட்டுருங்க, வேணாம், ஸ்லோவாக போங்க. கார் வருதோ? கார் இல்லை, ஆட்டோ வரும். அது ரொம்ப ஸ்லோவாக தான் வருது. ஆமாம், லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுங்க, ஸ்லோவாக போங்க. அந்த ஆட்டோ போட்டும் ஸ்லோவாக ஸ்லோவாக தான் ஸ்பீட் எடுக்கிறாரு அவர். ரொம்ப லெஃப்ட் ஒட்டி போனால் பள்ளத்தில் இறங்கிடுவோம். கொஞ்சம் ரைட்டு விலகி பள்ளம் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்லோ 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 அப்படி திருப்புங்க. அவ்வளோ, ஃபஸ்ட் கியர் கூட போடலாம், ஒன்றும் இல்லை. பதட்டப்பட வேண்டாம், நிற்பார். ஃபாஸ்ட் லைட் அடிங்க, ஸ்டார்ட் பண்ணுங்கள். பதட்டப்பட வேண்டாம், ரோடு ஃப்ரீயாக இருக்குன்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் கியர் போடுங்க. அவர் நின்றுட்டார் பார்த்தீங்களா, மூவ் பண்ணலாம் மூவ் பண்ணலாம். ஸ்லோவாக, பதட்டப்பட வேண்டாம். பிரேக்கு கிளச்சு, பிரேக்கில் கால வைங்க. பிரேக்கில் கால வைங்க, கால வைங்க. பிரேக்கு மிதிக்க வேண்டாம், ஆனால் கால் இருக்கணும். நீங்கள் காலை கீழே வச்சுருக்கீங்கல்ல, பதட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆக்சிலேட்டரில் மிதிச்சிருவீங்க. அதுதான் இந்த மாதிரி நேரத்தில் பிரேக்கு கிளச்சு தான், அது 70 தான். பதட்டமே வேண்டாம், ரோடு ஃப்ரீயாக இருக்குது, நம்ம அந்த கிரவுண்டில் ஓட்டுன்னு நினச்சிக்கோங்க. இந்த வண்டிகள்லாம் நிற்கிறதுன்னு யோசிக்காதீங்க. ஏதோ ஒரு போஸ்ட் கம்பி இருக்குப்பா, இடிச்சிடக்கூடாதுப்பா, நம்ம போயிடணும்ப்பா அப்படின்னு நினச்சிக்கோங்க. அவன் ஹார்ன் அடிக்கிறான் யோசிக்காதீங்க. நீங்கள் பதட்டமானாதான் ஆஃப் ஆகிக்கிட்டே இருக்கும், அப்போ தான் அவனுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். நீங்கள் ரிலாக்ஸ்டாக எடுத்திங்கன்னா ஒரே மூவ்லேயே எடுத்துருவீங்களா, அவனும் ரிலாக்ஸ்டாக போயிடுவான். ஸ்லோவாக போங்க, ஃபஸ்ட்டு கியரே போதும், செகண்ட் வேண்டாம். ஸ்லோவாக போங்க, ஸ்லோ 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 ஸ்லோ. ஆக்சிலேட்டர் வேண்டாம். போங்க. இப்போ லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுங்க, செகண்ட் கியர் கூட போடுங்க, போடுங்க போடுங்க. இப்போ வந்து ஆக்சிலேட்டர் தேவையில்லை. ஏன் இப்போ ஆக்சிலேட்டரு ஃபஸ்ட்டு கியரில் தான் தேவைப்பட்டிருக்கோம். இப்போ வந்து அதுவே போகும், ஆக்சிலேட்டர் வேண்டாம். கிளச்சு பிரேக்கே போதும், அதுவே ஒரு செகண்ட் கியர் ஸ்பீட்லேயே போகும் பாருங்க. போதா? பிரேக்கு தேவைக்கு பிரேக் யூஸ் பண்ணுங்கள். ரைட்டில் விலகிக்கோங்க. ரைட்டில் கொஞ்சம் அந்த ஸ்டீரிங் கண்ட்ரோல் அந்த அங்கெல்லாம் ஃப்ரீயாக வந்துச்சு. வண்டிகளை பார்த்தோன்னே கொஞ்சம் பதட்டமாகுது, அவ்வளோதான். போக போக பழகிரும். கொஞ்சம் ஸ்லோவாகவே போங்க. அவங்க வராங்கன்னா யோசிக்காதீங்க, நமக்கு ரோடு இவ்வளோ தான் போக முடியும். நல்ல பழகுனா 40 கூட போகலாம், ஆனால் 40 போகிறது தப்பு தான். அந்த ரோட்டில், இந்த ரோட்டுக்கு இவ்வளோ தான், 20க்குள்ளே தான் போகணும். டிராஃபிக்காக இருக்குது, சடனாக குறுக்க வருவாங்க. ஸ்லோவாக போங்க, அந்த பைக் விட்டு அப்படியே ரைட்டில் விலகிடணும்.
உரசினதுக்கு அப்புறம் நம்ம ஃபீல் பண்ண முடியாது, பிரயோஜனம் இல்லை. உரசாமல் என்ன பண்ணணும்னு பார்த்துக்கணும். ஸ்லோவாக ஆக்சிலேட்டருக்கு வேலையே இல்லை. நான் உங்களை ஆக்சிலேட்டர் மிதிக்கவே சொல்லலை, மிதிச்சிடாங்க. ரைட்டில் அப்படியே அழகுங்க. ஸ்லோ பண்ணுங்கள். லைட்டாக பிரேக் மிதிங்க. ரொம்ப மிதிச்சிங்கன்னா கிளச்சு மிதிக்கணும். ஸ்லோனா பிரேக் மிதிங்க. இப்போ கிளச்சு வந்து லைட்டாக மிதிக்கணும். வைப்ரேட் ஆகுது பார்த்தீங்களா? எப்படி குறுக்க வராங்க பாருங்களேன். அவங்க மதிக்கவே இல்லை, அந்த பைக்லாம் நம்மளை மதிக்கவே இல்லை. எவனோ ஒருத்தன் வந்துட்டு போகிறான், நம்ம பாட்டு போவோம் அப்படின்னு போகிறான். இந்த இடத்துல வந்து இவ்வளோ ஸ்பீட்லாம் வேண்டாம். இப்போ அந்த பைக் வந்துச்சு, எதுக்கு வந்து ஸ்லோ பண்ணுங்கள், பிரேக் பண்ணுங்கள், ஃபஸ்ட் கியர் மாற்றுங்க, ஸ்லோ பண்ணுங்கள். நமக்கு ஒரு டைம் கிடைக்கணும்ல கிராஸ் பண்ணுறதுக்கு. ஸ்லோ பண்ணாதான் அது போகிறதுக்கும் இந்த காரை விட்டு நம்ம விலகி ரைட்டில் வர்றதுக்கும் டைம் கரெக்டாக இருக்கும். 2ஆம் கியரில் போனால் ஸ்பீடாக போவீங்க, அது கிட்ட போயிடுவீங்க. நீங்கள் லெஃப்ட்லேயும் கார் இருக்குது, ரைட்லேயும் அந்த கார் வரணும், கேப்பு கம்மியாக இருக்குது. அதுக்கேற்ற ஒரு கால்குலேஷன். இந்த கேப்பில் நம்ம போகணும்னா இவ்வளோ ஸ்பீடில் தான் போகணும், இந்த ஸ்பீடில் போகணும்னா செகண்ட் கியர் தேவையில்லை, ஃபஸ்ட்டு மாற்றிடணும் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிடணும். இண்டிகேட்டர் போடுங்க. கரெக்டாக நம்ம போகிற ஸ்லோ பண்ணுங்க. நிப்பாட்டுங்க. அது போட்டோம், நிப்பாட்டுங்க. அந்த கார் போயிடும். தாராளமாக நிப்பாட்டலாம், யாரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க நம்மளை. போங்க, அப்படி லெஃப்ட் போங்க. அந்த கார் போட்டோம். நிப்பாட்டுங்க. மூவ் பண்ணாதீங்க. பிரேக் அடிங்க. லெஃப்ட்டில் இந்த பைக் பார்க்கல பார்த்தீங்கன்னா நம்ம போகவே வேண்டாம். அந்த கார் போனதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே போக முடியும். அவ்வளோதான். இப்போ போகலாம். ஸ்லோவாக போயிட்டு பைக் வேணால் போட்டும் விட்டுருங்க. இண்டிகேட்டர் போடுங்க. லெஃப்ட்டில் ஆஃப் ஆயிடுச்சு. நிப்பாட்டுங்க. போங்க. நின்றுக்கிட்டே இருந்தால் எப்படி போக முடியும்? நீங்கள் இண்டிகேட்டர் போட்டது ஆஃப் ஆனதுனால அவருக்கு தெரியல. போட்டே வச்சுருந்தீங்கன்னா அவர் நின்றுக்க மாட்டார், போயிருப்பார். நீங்கள் நேராக போகிறீங்கன்னு நினச்சிட்டாரு அவர். ஸ்லோவாக இன்னும் கொஞ்சம் ஆக்சிலேட்டர் கொடுங்க. ஆக்சிலேட்டர் தேவைப்பட்டால் கொடுங்க, ஏறலை அப்படின்னா கொடுங்க. பதட்டமே படாதீங்க, ரிலாக்ஸ்டாக. சரி, அப்படி நிப்பாட்டுங்க. ஏற்றி விட்டுட்டா நீங்களே ஏற்றிடுறீங்களா? எப்படி ஏற்றணும்? இப்படியே நம்ம லெஃப்ட் போனோம் அப்படின்னா இடிக்கும். கொஞ்சம் அப்படி ரைட்டில் விலகி உள்ளே வந்திருக்கணும். கொஞ்சம் பின்னாடி வாங்க, நம்மளே விட்டுறலாம். ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் ரிவர்ஸ் வந்துடும். இப்போ எப்படி நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படியே நீங்கள் லெஃப்ட் போனீங்கன்னா அந்த கேட்லலாம் இடிக்கும்ல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் ரைட்டில் அப்படியே விலகி வந்தோன்னா ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் ரிவர்ஸ் வாங்க. ஃபுல் கிளச்சு மிதிக்கணும். நீங்கள் கொஞ்சம் கம்மியாக மிதிச்சிங்க, அதனால் ஒரு சவுண்டு வந்துச்சு. ஸ்ட்ரைட்டாக வாங்க. இன்னும் கொஞ்சம் வாங்க. இப்போ ரைட்டில் விலகி அப்படி உள்ளே போங்க. பைக் ரைட்டில் வருது பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக ரைட்டு திருப்புங்க ஸ்டீரிங்க. அப்போ தான் டக்குன்னு விலகும். கொஞ்சம் விலகிக்கோங்க. இப்போ உள்ள வாங்க. பதட்டப்பட வேண்டாம். ஆக்சிலேட்டருக்கு இந்த இடத்துல வேலையே இல்லை. ஆமாம், ஆக்சிலேட்டர் கொடுக்கல. ஆனால் கிளச்சிலேருந்து எடுத்தீங்க, பிரேக்கு விடலை, அதனால் ஆஃப் ஆயிடுச்சு. ஸ்லோவா பதட்டத்தில் தான் விட்டுருவோம் நம்ம. இப்போ லெஃப்ட் ஃபுல்லாக ஸ்லோ பிரேக் பண்ணுங்க. இடிச்சிடும்ல. ஃபுல் ரொட்டேஷன் பண்ணல நம்ம. கொஞ்சம் அப்படி பின்னாடி வந்துடலாம். இப்போ என்ன பண்ணணும், வண்டி இப்படி கொண்டு வரணுமா, ரைட்டில் ரொட்டேட் பண்ணணும். வண்டி வந்து இப்படி விலகிரும். இப்போ ரிவர்ஸ் வாங்க. பிரேக்லேருந்து எடுத்தாலே வண்டி பின்னால் வரும்னு நினைக்கிறேன் தன்னால். இப்படி ஃபுல் ரொட்டேஷன் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன். இப்போ டேரக்ஷன் மாறும் பாருங்க, உங்களுக்கே தெரியும் பாருங்கள். இப்போ ரைட்டில் ஃபுல்லாக திருப்பிட்டோம், ரிவர்ஸ் வாங்க. மாறுது பார்த்தீங்களா? அதுதான் நீங்கள் மைண்டில் கால்குலேட் பண்ணணும். அப்படி இப்போ போயிடலாமா? நேராக திருப்புங்க. ரன்னிங்லேயே திருப்புங்க. கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் பண்ணுங்கள். திருப்புங்க. ஃபுல் ரொட்டேஷன் பண்ணுங்கள். போகலாம். பிரேக்கு கிளச்சு கொஞ்சம் ஸ்லோவாக போனீங்கன்னா டைம் கிடைக்கும்ல. பிரேக் பண்ணுங்கள். இப்போ அந்த பைட்டிங் பாயிண்ட் பண்ணலாம். ஆஃப் ஆயிடுச்சோ? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபுல் கிளச்சு, பைட்டிங் பாயிண்ட். இப்போ நீங்கள் வேகமாக வந்துட்டீங்கல்ல, இப்போ மறுபடி பழையபடி ரைட்டில் திருப்பலை அப்படின்னா என்ன ஆகியிருக்கும் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட்டில் இடிச்சிருக்கும். உங்களுக்கே தெரியும்ல, நம்ம இந்த டைரக்ஷனில் தானே போகிறோம். இப்படியே போகிறோம் அப்படின்னா அங்கே தானே உள்ளே போகும்போது இந்த லெஃப்ட்டில் இடிச்சிரும்ல. நம்ம ஸ்லோவாக மூவ் பண்ணி மறுபடியும் ரைட்டில் திருப்பி பழகணும். அது வந்து ஸ்லோவாக போனால் தான் வரும். ஸ்லோவாக போகிறதுக்கு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, அந்த பைட்டிங் பாயிண்ட். ஸ்லோ போகிறதா என்ன இருந்துட்டு போட்டோம். பைட்டிங் பாயிண்ட் அதான். பைட்டிங் பாயிண்ட் இப்போ நிப்பாட்டிருக்கீங்களா? பைட்டிங் பாயிண்ட் தான் நிப்பாட்டிருக்கீங்களா? சூப்பர், அவ்வளோதான். இப்போ நீங்கள் மூவ் பண்ணலாம். ஓகே, ஆன் பண்ணுங்க. அப்போ பைட்டிங் பாயிண்ட்டே வேலை செய்யாத.
இல்லை ஆனில் தான் இருக்குது. பிரேக் பண்ணுங்க. ஆமாம், வண்டி ஆனில் இருந்து தானே பைட்டிங் பாயிண்ட்லேயே ஒர்க் ஆகிருக்கு. ஓகே, நல்லா தான் இருக்குது. அப்படியே போங்க, ரைட்டில் போயிருங்க. இப்போ தான் ஆஃப் ஆச்சு. இருங்க. ஸ்டார்ட்லேயே தான் இருக்கா? இல்லை நீங்கள் கிளச்சு மிதிக்காமலே ஸ்டார்ட் பண்ணீங்களா, அதான் ஆஃப் ஆகுது. அதான் வண்டி ஒரு மாதிரி ஜர்க் ஆகுது. ஃபுல்லாக கிளச் மிதிங்க. பிரேக்கு ஸ்டார்ட் பண்ணல, ஸ்டார்ட் பண்ணிடுங்க. பிரேக் மிதிங்க. இன்னும் மிதிங்க. ஸ்லோப்பில் இருக்குல்ல, மிதிங்க, நல்ல மிதிங்க. இப்போ என்னன்னா என்ன ஒரு பிரச்சனையாச்சு தெரியுமா? இதுதான் எல்லா கார்லையும் நடக்கிறது. வண்டியை ஸ்டார்ட் பண்ணாமலேயே ஒரு 3 தடவை நீங்கள் பிரேக்கை பம்ப் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த ஏர் உள்ளே இருக்க வேக்கம்லாம் போயிடும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் பிரேக்கு மிதிச்சா பிரேக்கு மிதிக்காது. வண்டியை ஸ்டார்ட் பண்ணாதான் அந்த பிரேக்குக்குள்ளே வேக்கம் மறுபடி ஃபுல்லாகும், நீங்கள் பிரேக் வேலை செய்யும். இப்போ அதுதான் இப்போ தப்பு நடந்துச்சு. நீங்கள் பிரேக் மிதிக்கிறேன்னு சொல்கிறீங்க, லைட்டாக மிதிச்சிருக்கீங்க, அந்த மிதிச்சதுக்கே நம்ம நிற்கணும். வண்டி உள்ள வேக்கம் வந்து காலி ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு 3 தடவை வண்டி ஸ்டார்ட்ல இல்லாமலே மிதிச்சிட்டிங்களா, அதனால காலி ஆயிருக்கும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் நம்ம இப்போ வண்டியில் ஏறோம்னு வைங்களேன், இப்போ குழந்தைங்களாம் வண்டியில் உட்காந்துருக்குன்னு வைங்களேன். ஆமாம், ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ குழந்தைங்களாம் வண்டியில் உட்காந்துருக்குன்னு வைங்களேன், தானா பிரேக் இதாகிடுச்சு. ஆமாம், அதான் குழந்தைங்களாம் உட்காந்துருக்குன்னா பிரேக்கை மிதிச்சு விளையாடுவாங்க. ஒரு 4-5 தடவை மிதிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், பிரேக்கே வேலை செய்யாது. வண்டியை ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணிட்டா மறுபடியும் வேக்கம் ஆயிரும். ஸ்டார்ட் பண்ணாமல் பிரேக் மிதிக்க நிற்கவே செய்யாது. அதுக்கு தான் மலைகள்லாம் இறங்கும் போது ஆஃப் பண்ணியே இறக்கக்கூடாது, பிரேக் வேலை செய்யாது. போகலாம் கொஞ்சம் அப்படி ஸ்லோவாக அந்த பைட்டிங் பாயிண்ட்லேயே. ஸ்லோவாக குழந்தைங்களாம் வருது. லெஃப்டில் பைக்கையும் பார்த்துக்கணும். ஸ்லோவாக போங்க.